அண்ணா வர்ணது நின்று அண்ணன் பெண்டாட்டி தானே வண்ண. வா வா அவதான். இவளை எവിടെ கொண்டு போகணு? எத்தனை தான் இவ்வளோ கண்ணை தப்பின்ட்டு வரான்னு நினச்சாலும் முடியாது. வந்து தொலைஞ்சிடுவாள் நம்மளை முன்னே. நம்மளையும் அப்பந்தான் கொண்டு வரும் காலை. அவளை எடுத்து ஜாதகம் பார்க்காம போகணும்னு செல்லியம்மங்கி ஊரத்திரையும் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிடுவா. അതുകൊണ്ട് കോവിലിൽ പോകണമെന്ന് ചൊല്ല്. ഇന്ന് പ്രദോഷവും ശിവൻകോവിലിൽ പോകണമെന്ന് ചൊല്ല്. അറിയാനില്ലേ അതിൻ്റെ മൈനിയാരാ? ஓ அம்மாவி அவளை அறியா எனக்கு. அம்மாவி அவளை எனக்கு சொல்லிக்கிறனாரா? எனக்கு அறிஞ்சுடியா? ஒரே வீட்டில் இருந்து காலந்தள்ளியே எனக்கு இவன் எங்கனப்பட்டவான்னு. நான் ஆஸ்பத்திரியில் போகணுன்னு செல்லான்னு தான் இருந்தேன். ஓ அங்கே செல்லாம். இந்த பிரதோஷம் சிவன்கோவிலில் போகணுன்னே செல்லாம். வரணா. மைனி சித்தியம்மா எവിടെ போனாரு? தூரமா? இல்லை மைனி, கோவிலில் போனேன். இந்த பிரதோஷம் இல்லையா, அதான் அம்மா விழிச்சு கோவிலில் போயிட்டு வருவோமான்னு அதோட போயிட்டு வரான்னு போனேன். மைனி எവിടെ? தூரமா? இந்த திங்கள் சந்தை வரை போவான்னு. வயிற்று பைய மீங்கி குறைச்சி மீன் கிட்டும். அதான் திங்கள் சந்தை வரை போவான்னு. சித்தி ஏன் ஒன்றும் பேசாத இறங்காத நிற்கினா? எந்திராயி ஆவணேன்னு ஒன்றும் ஆயில்ல. நான் தான் இருக்கணும் இல்லையா சித்தி? டெய்லியும் பார்க்கணது தானே என்ன? எந்திர கேட்கணும் என்ன எடுத்து வா. பின்ன போயிட்டு வா. பஸ் அது அருமில்லையா இப்போ? சமயத்துட்டு போயிட்டு வா. சரி நம்ம போகணும் அப்போ. வா சித்தி வா நேரம் ஆயாய். நீங்கள் போவி, நான் போயிட்டு வரனே. வா வேணா நமக்கு போவான். சமயத்துட்டு போயிட்டு வரா. வா மாவி நம்ம போவோம். வா. காலத்தை தான் பையா மீன் வாணிக்க நான் பார்த்தேன். பின்ன இப்போ ஒரு பையன் தூக்கிட்டு போனா எவ்வளோ வாணிச்சு எவ்வளோ தட்டுவாளோல அம்மா. ஆமாம், அவளை கண்ணட்டா தொலையில் கிடந்து மறுனா அம்மாவி. இவட நல்ல மீனும் வாணிச்சு கிழங்கு வாணிச்சு ஒரே விருந்து வைப்போம், ஒரே தீட்டியும். என்ன விருந்து எவ்வளோ தான் கிடக்கணும் அந்த பற்றங்க எல்லாம் வந்து ஒரே தீட்டியும் பிள்ளரும். அதுபோல் நமக்கு எந்திரமாவி நல்லா இருந்தால் அவருக்கு கொள்ளலாம். அவன் வந்து 2 வரி ஆகணும். இவக்கு அது ஒன்றும் கவலை இல்லை. இவக்கு நல்லா அவன் பைசா அனுப்பணும், நல்லா தின்னணும், இங்கே ஜாலியாக சுற்றி அண்ணு நடக்கணும். நமக்கு எந்திரையும் செய்யிட்டு அது ஒவ்வொருத்தையும் தலை எழுத்து. நமக்கு பாரு 10 பைசா தராத நம்மளே கடந்து பாடுபடணும். அவன் இங்கே வேலை செய்து கொடுத்த பின்னாடி அவ்வளோ இங்கே திரியினாள்வ. எந்திரிச்சல்னு அவரோட தலையில் எழுத்து அங்கன. அந்த ஜோசியக்காரன் இருக்கிறானோ பெய்யானோ இப்போ இருப்பானோ எந்திரம் இருப்பான் ஜல்லியா. நான் ஃபோன் விളിച്ച് கேட்கப்போ இருப்பான் ஜல்லியா. இருக்கிறானோ பெய்யானோ. நல்ல எதிர்ப்பு, இவளாக எதிர்ப்பு இருப்பா. இனி எதிர்ப்பெல்லாம் பார்த்தா சரியாகல. வா நீ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். எந்திரிச்சல்டான்னு பார்ப்போம்.